ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நல்ல ஸ்வீட் தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டு, எல்லாருக்குமே பிடிக்கும். கேரட் அல்வா அது எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கேரட் அல்வா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கேரட், ஒரு கப் சர்க்கரை, அப்புறம் ஒரு கப் மில்க் பால் எடுத்துக்கிறோம். அப்புறம் நெய் நெய் கொஞ்சம் வேணும், நெய் எடுத்துக்கலாம். அப்புறம் மில்க் பிளேட் இருந்தால் அதுவும் எடுத்துக்கலாம் நம்ம. அப்புறம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஏலக்காய். ஃபர்ஸ்ட் இது மாதிரி நம்ம இந்த கேரட்டோட இதை கட் பண்ணிட்டு இந்த பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்படி தோலையும் சீவிக்கலாம். நம்ம தோல் சீச்சதுக்கு அப்புறம் கேரட் இதே மாதிரி இருக்கும், இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்னா இதை நல்லா திருவ போறோம். பிளேட் எடுத்து வச்சு நம்ம நீட்டா அப்படியே திருவலாம். இப்போ நம்ம எல்லா கேரட்டையும் திருவி வச்சு ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு பேனை எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் அதில் இந்த முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த முந்திரியை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம திருவி வச்ச இந்த கேரட்டை இதில் போட்டுடலாம். இதை நம்ம நல்லா நெய்யில இப்படி வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இதை கிண்டி விடணும். கிண்டி நல்லா மெல்ட் ஆகணும். இந்த கேரட் நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா அந்த நெய்யோட சேர்த்து இந்த கேரட் ஆரஞ்சு கலர்ல இருந்து எல்லோ கலருக்கு அப்படியே மாறும். அது வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கணும். நல்லா அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா அடிப்பிடிச்சிடும். நம்ம நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா கேரட் நெய்யில் நல்லாவே வெந்திருக்கும். அதோட பச்சை வாசனையும் போயிருக்கும். இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். இதோட பாலோட கேரட்டை நல்லா சேர்த்து கிளறி விடணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அந்த பால் வத்துற வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா வத்திருச்சு. நம்ம நல்லா கிளறி விடலாம் அடி பிடிக்காம. அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே வச்சுருது நல்லது. நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடணும். அடி பிடிச்சிச்சுன்னா அந்த வாசனை நல்லா இருக்காது. இப்போது நம்ம இதோட
சர்க்கரை சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இனிப்பு அதிகமானா அதிகம் சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட கொஞ்சம் மில்க் மேடும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் கேரட் இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பதம் வந்தோடனே நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஏலக்காயை தூள் பண்ணி பொடி பண்ணி அதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதோட இப்போ நம்ம இது கூட ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். அவ்வளோதாங்க, தித்திப்பான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம இது மேலே நட்ஸை நல்லா ஸ்லைஸ் பண்ணி இது மேலே தூவி விட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறேன், அது இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கும்போதே ஆசையை தோன்ற இந்த கேரட் அல்வாவை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கே சொதப்பிடுவோம்னு நினச்சோம், பட் சூப்பராகவே வந்திருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கும். கொஞ்சம் பொருட்களை வச்சு நம்ம இதை பண்ணாலும் இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம். வீடியோவில் ஏதாவது குறை இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் நல்ல நல்ல கண்டென்ட் போடுறேன். நன்றி, வணக்கம்.